ஹலோ everyone, நம்ம இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கேபிட்டல் கெயினோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். பேசிஸ் ஆஃப் சார்ஜில் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் கேபிட்டல் அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர்னு ட்ரீட் பண்ணணும், எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் சேல், எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரெலிங்குவிஷ்மெண்ட் ஆஃப் தி அசட். சேல் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒன் அசட்டுக்காக இன்னொரு அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் அசட் ஆர் ரெலிங்குவிஷ்மெண்ட் ஆஃப் அசட். ரெலிங்குவிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பொசிஷனை விட்டு தருது. ஸோ இதுவும் வந்து சேல் மாதிரி தான். தென் எக்ஸ்டிங்குவிஷ்மெண்ட் ஆஃப் எனி ரைட்ஸ் தேரன். ஸோ அந்த அசட்டோட ரைட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர். தென் கம்பல்சரி அக்விசிஷன் தேர் ஆஃப் அண்டர் எனி லா. ஸோ ஏதாவது ஆக்ட் படி ஆர் லா படி கம்பல்சரியா அசட் அக்யூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா so that is also considered as transfer. In case where the asset is converted by the owner thereof into or is treated by him as stock in trade of a business carried on by him, such conversion or treatment is to be treated as transfer. So owner of the business ஏதாவது அசட்டை பிசினஸ்க்காக ஸ்டாக் இன் ட்ரேடை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா that conversion is also treated as transfer. Then any transaction involving the allowing of the possession of any immovable property to be taken or retained in part performance of a contract or nature referred to in section 53 of the Transfer of Property Act 1882. So Transfer of Property Act section 53 படி immovable property ஓட possession வந்து விட்டு தரோம் அப்படின்னா that is also treated as transfer. Then any transaction which has the effect of transferring or enabling enjoyment of any immovable property. So வேற ஏதாவது transaction immovable ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர். தென் மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி ஆர் அதோட ரிடம்ஷன் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போறோம். ஸோ தோஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் கிவன் அண்டர் செக்ஷன் 46 and 47. ஸோ இந்த செக்ஷன் 46 and 47ல கொடுத்திருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு there is no capital gain or loss. Any distribution of capital asset on liquidation of a company to its shareholders. கம்பெனியோட லிக்விடேஷன் டைம்ல ஷேர் ஹோல்டருக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த செட்டில்மெண்ட்டுக்காக இந்த கம்பெனி ஏதாவது கேபிட்டல் அசட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா that distribution will not be treated as transfer. Then any distribution of capital asset on the total or partial partition of HUF. பார்ட்டிஷன் அப்படின்னா HUF ஓட சொத்து பிரிக்கிறது. பார்ட்டிஷன் வந்து டோட்டல் பார்ட்டிஷனா இருக்கலாம் ஆர் பார்ஷியல் பார்ட்டிஷனா இருக்கலாம். HUF ஓட சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கலாம். இங்க சொத்து அப்படிங்கிறது இன்க்ளூடிங் பிசினஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்ஷியலா கொஞ்சத்தை மட்டும் பிரிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி டோட்டல் ஆர் பார்ஷியல் பார்ட்டிஷன் HUF பண்ணும்போது கேபிட்டல் அசட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ தட் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ஆல்சோ பி நாட் ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். Then any transfer of asset under a gift or will or an irrevocable transfer. So ஏதாவது கேபிட்டல் அசட்டை கிஃப்டா கொடுத்துருக்கோம் இல்ல வில் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். வில் அப்படின்னா உயில். ஸோ அந்த வில் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஆர் ட்ரஸ்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா so that cannot be treated as transfer. Then any transfer of capital asset by company to its subsidiary company if the parent company or its nominee hold the whole of share capital of the subsidiary and the subsidiary company is an Indian company. இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதை பேஸ் பண்ணி நம்ம ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா பேரண்ட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இங்க பேரண்ட் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் மொத்தத்தையும் அவங்களே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். தென் இந்த சப்சிடரி கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா பேரண்ட் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேரண்ட் கம்பெனி நம்ம எப்படி சொல்லுவோம், ஹோல்டிங் கம்பெனி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு கேபிட்டல் அசட் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா that transfer will also be not regarded as transfer. Then any transfer of capital asset by a subsidiary company to the holding company if the whole of share capital of subsidiary company is held by the holding company and holding company is an Indian company. So இங்கே கொடுத்திருக்கிற டிரான்ஸ்ஃபர் வந்து சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இங்கேயும் நம்ம முன்னாடி பார்த்த சிமிலர் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. if whole of the share capital of the subsidiary company is held by holding company
அப்போ ஹோல்டிங் கம்பெனி தான் சப்சிடரி கம்பெனியோட மொத்த ஷேரையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிற டைம்ல சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு ஏதாவது கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா that cannot be treated as transfer. Next, any transfer in a scheme of amalgamation of a capital asset by the amalgamating company to the amalgamated company if the amalgamated company is an Indian company. ஸோ இப்போ ரெண்டு கம்பெனி ஜாயின் பண்ணுறதை நம்ம அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமால்கமேஷன் ஆகும்போது அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது யாரு? அமால்கமேட்டிங் கம்பெனி. அமால்கமேட்டிங் கம்பெனி அமால்கமேட்டட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுற ட்ரான்ஸ்ஃபரை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இங்கே அமால்கமேட்டிங் கம்பெனி அப்படின்னா ஓல்டு கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிடெட் பி லிமிடெட் ரெண்டு ஓல்டு கம்பெனி இருக்கு. ரெண்டு கம்பெனி சேர்த்து நியூவா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க ஏபி லிமிடெட் அப்படின்னு. அப்ப இந்த ஏ லிமிடெட் பி லிமிடெட் இந்த ஓல்டு கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து அமால்கமேட்டிங் கம்பெனி. அண்ட் த நியூ கம்பெனி விச் இஸ் ஃபார்ம் தட் இஸ் ஏபி லிமிடெட் அப்படிங்கிறது அமால்கமேட்டட் கம்பெனி. இப்போ ஓல்டு கம்பெனி நியூ கம்பெனிக்கு அசெட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓல்டு கம்பெனில இருந்து நியூ கம்பெனிக்கு அசெட்டை மாற்றும் போது அதை வந்து நம்ம கேபிட்டல் கெயின்குள்ள டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அமால்கமேட்டட் கம்பெனி should be an Indian company. அதாவது இந்த நியூ கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கணும். Then any transfer in a scheme of amalgamation of capital asset being share or shares held in an Indian company by the amalgamating foreign company to the amalgamated foreign company. ஸோ இதுவும் வந்து அமால்கமேஷன் தான். இப்போ இங்கேயும் வந்து கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்கே கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது ஷேர் ஆர் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் an இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனியில உள்ள ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றது யாரு? பை தி அமால்கமேட்டிங் ஃபாரின் கம்பெனி. டிரான்ஸ்ஃபர் பண்றது ஃபாரின் கம்பெனி. அதே மாதிரி இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அது ரிசீவ் பண்றதும் ஃபாரின் கம்பெனி தான். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அமால்கமேட்டட் ஃபாரின் கம்பெனி. அப்போ ஓல்டு கம்பெனி நியூ கம்பெனி ரெண்டுமே வந்து ஃபாரின் கம்பெனி தான். ஸோ தட் ஓல்டு கம்பெனி இஸ் டிரான்ஸ்ஃபரிங் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அன் இந்தியன் கம்பெனி. அப்போ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதையும் நம்ம இங்கே கேபிட்டல் கெயின்ல டிரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்க கூடாது. Provided the following conditions are fulfilled. At least 25% of the shareholders of the amalgamating foreign company continue to remain the shareholders of the amalgamated foreign company. So old company இருக்கிற total shareholdersல at least 25% of the shareholders ஆது இந்த new foreign companyல shareholdersஆ continue பண்ணணும். இது condition number 1. Then such transfer does not attract on capital gain in the country in which amalgamating company is incorporated. இப்போ ஓல்டு கம்பெனி எந்த கண்ட்ரில இருந்துச்சோ அங்க வந்து இதை கேபிட்டல் கெயினா ட்ரீட் பண்ணிருக்க கூடாது. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த ஓல்டு கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ற ஷேர்ஸை நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்க கூடாது. பேங்கிங் கம்பெனி டு தி பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இன் ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன் ஆஃப் அ பேங்கிங் கம்பெனி வித் அ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் சாங்ஷன் அண்ட் brought into force by the central government under section 45(7) of the Banking Regulation Act 1949. இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது பேங்கிங் கம்பெனி. so that banking company is transferring capital asset. யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு. இப்போ இதுவும் அமால்கமேஷன் தான். ஸோ பேங்கிங் கம்பெனி பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனோட அமால்கமேட் ஆகுறாங்க. அப்போ அந்த டைம்ல அந்த பேங்கிங் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ற அசெட்டை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்க கூடாது. தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் ஆன் டிமர்ஜர். ஸோ டிமர்ஜர் அப்படின்னு என்னது? ஸ்பிளிட் பண்றது. ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனியை ரெண்டு கம்பெனியா ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா அதை டிமர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோ ஹோண்டா அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்துச்சு, இப்போ இது ரெண்டும் பிரிஞ்சு ஹீரோ தனியா ஹோண்டா தனியா அப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனியை ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு நியூ கம்பெனியை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது டிமர்ஜர். அந்த மாதிரி டிமர்ஜர் டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற அசெட்டும் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் ஓன்டு பை தி டிமர்ஜ்டு கம்பெனி டு தி ரிசல்ட்டிங் இந்தியன் கம்பெனி அண்டர் அ ஸ்கீம் ஆஃப் டிமர்ஜர். அது மாதிரி கேபிட்டல் அசெட் ஏதாவது டிமர்ஜர் டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா that should not be treated as transfer. Then demerger of foreign companies. Capital asset in the nature of shares of an Indian company held by the demerged company or transferred to the resulting foreign company shall not be regarded as transfer if இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுச்சு அப்படின்னா the capital asset which is transferred by the demerged company. demerged company அப்படின்னா பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனி ஓல்டு கம்பெனி நியூ கம்பெனிக்கு அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ற டிரான்ஸ்ஃபரும் இங்கே கேபிட்டல் கெயின்குள்ள டிரான்ஸ்ஃபர்னு எடுக்கக்கூடாது. ப்ரொவைடட் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு.
shareholders holding not less than 3/4 in value of shares remain shareholders of the resulting company. அதாவது ஓல்டு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அதில் டோட்டல் வேல்யூவில் 3/4 யார் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நியூ கம்பெனிலையும் ஷேர் ஹோல்டர்ஸாக வந்து கண்டினியூ பண்ணணும். அண்ட் தேர் இஸ் no tax on such capital gain in the country in which such foreign demerged company is incorporated. அதாவது ஓல்டு கம்பெனி, இப்போ ஃபாரின் கம்பெனியை பற்றி தான் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பிளிட் ஆகுது இல்லையா, அப்போ அது எந்த கண்ட்ரியில் இன்கார்பரேட் ஆயிருக்கோ அந்த கண்ட்ரியில் இந்த அசட்டை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி இதுக்கு கேபிட்டல் கெயின் எதுவும் சார்ஜ் பண்ணியிருக்க கூடாது. கண்டிஷனை ஃபுல்ஃபில் ஆகுச்சு அப்படின்னா அப்போ அந்த டிமர்ஜ்டு ஃபாரின் கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ற அசட்டை நம்ம இங்க கேபிட்டல் கெயின் ஹெட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்க கூடாது. பிசினஸ் ரீஆர்கனைசேஷன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் பை தி predecessor cooperative bank to the successor cooperative bank. இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது between cooperative banks. பிசினஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்றாங்க, அப்ப வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் நியூ கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா that cannot be treated as transfer. Then next is also business organization. Transfer of a capital asset being share or shares held by him in the predecessor cooperative bank if the transfer is made in consideration of the allotment to him on any share or shares in the successor cooperative bank or to the converted banking company. இப்போ இங்கே கொடுத்திருக்கிறதும் கோஆபரேட்டிவ் பேங்க்ல உள்ள ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தினது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் பீயிங் ஷேர் ஆர் ஷேர்ஸ். இங்கே கேபிட்டல் அசட் அப்படிங்கிறது ஷேர் ஆர் ஷேர்ஸ் held by a person in the predecessor cooperative bank. அப்போ ஏற்கனவே இருந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல உள்ள அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இப்போ சக்சஸர் கம்பெனியில அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது நியூவா ரீஆர்கனைஸ் பண்ணி புதுசா கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப அதுலயும் உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துடுறாங்க அப்படின்னா அப்ப அது மாதிரி பண்ற டிரான்ஸ்ஃபர் வந்து இங்க நம்ம கேபிட்டல் கெயின் ஹிட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்க கூடாது. தென் ரீலொகேஷன் ஆஃப் அ பிசினஸ் ரீலொகேட் பண்ற டைம்ல ஏதாவது கேபிட்டல் அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதாவது கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், ஓல்டு ஃபண்ட்ல இருந்து ரிசல்டிங் ஃபண்ட் அப்படின்னா நியூவா கிரியேட் பண்ணிருக்க ஃபண்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா தட் கேனாட் பி ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். தென் டிரான்ஸ்ஃபர் பை ஷேர் ஹோல்டர் ஆர் யூனிட் ஹோல்டர் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர் இன் அ ரீலொகேஷன் ஆஃப் அ கேபிட்டல் அசெட் பீயிங் அ ஷேர் ஆர் யூனிட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஹெல்டு பை ஹிம் இன் தி original fund in consideration for the share or unit or interest in the resultant fund. இப்போ இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்றது ஷேர் or unit or interest held by a shareholder or unit holder or interest holder in a relocation. இங்கேயும் ரீலொகேஷன் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ரீலொகேஷன் டைம்ல ஷேர் ஹோல்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ற ஷேரா இருக்கட்டும் ஆர் யூனிட்ஸா இருக்கட்டும் ஆர் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஸோ அப்படி பண்ற டிரான்ஸ்ஃபரும் இங்க டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கூடாது. தென் அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸ் டிரான்ஸ்ஃபர் பை ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஷேர் ஆர் ஷேர்ஸ் இஃப் டிரான்ஸ்ஃபர் இஸ் மேட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் தி அலாட்மெண்ட் டு ஹிம் ஆஃப் எனி ஷேர் ஆர் ஷேர்ஸ் இன் தி அமால்கமேட்டிங் கம்பெனி அண்ட் அமால்கமேட்டட் கம்பெனி இஸ் அன் இந்தியன் கம்பெனி. இந்த கம்பெனி அமால்கமேட் ஆகும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஓல்டு கம்பெனில உள்ள ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அதோட கன்சிடரேஷனா ஷேர் ஹோல்டருக்கு என்ன கொடுக்குறாங்க, நியூ கம்பெனில புதுசா ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஓல்டு ஷேர்ஸை கொடுத்துட்டு நியூ ஷேர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பண்ற டிரான்ஸ்ஃபரையும் வந்து கேபிட்டல் கெயின் ஹிட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கூடாது. இங்க அந்த மாதிரி கண்டிஷன் என்ன அப்படின்னா அமால்கமேட்டட் கம்பெனி இஸ் இந்தியன் கம்பெனி, அந்த நியூவா ஃபார்ம் பண்ணிருக்கிற கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியா இருக்கணும். தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அ கேபிட்டல் அசெட் பீயிங் பாண்ட்ஸ் ஆர் கோல்ட் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் ரெஃபர்ட் இன் செக்ஷன் 115 AC subsection 1. If such transfer is made outside India or by a non-resident to another non-resident, இந்த கோல்ட் டெபாசிட்டரி ரெசிப்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபருமே அவுட் சைட் இந்தியாவில் நடந்திருக்கலாம். அண்ட் தட் டிரான்ஸ்ஃபர் ஷுட் பி மேடு பை அ நான் ரெசிடென்ட் டு அனதர் நான் ரெசிடென்ட். அப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுச்சு அப்படின்னா திஸ் கேன் ஆல்சோ பி நாட் ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர். தென் டிரான்ஸ்ஃபர் பை இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ டிரான்ஸ்ஃபர் டு ஒன் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் ஃபினான்சிங் தி infrastructure and development set up and notified for this class. So here the transfer is made by an institution established for financing the infrastructure and development set up and which is notified for this particular purpose. So இவங்க பண்ற டிரான்ஸ்ஃபரும் நம்ம டிரான்ஸ்ஃபரா ட்ரீட் பண்ண முடியாது. Then transfer being a government security carrying a periodic payment of interest made outside India through one intermediary dealing in settlement of securities by a non-resident to another non-resident. So இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற அசெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டி,
இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு பீரியாடிக்கல் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி if it is transferred outside India resident to another non-resident, then that can also be not treated as transfer. Then transfer of agricultural land in India affected before 1st March 1970. Then conversion of bonds, debentures, debenture stock or deposit certificate in any form into shares or debentures. So here the conversion is made. So conversion அப்படிங்கிறது bond, debenture, debenture stock or deposit certificate shares மாத்துறாங்க அப்படி இல்லைன்னா debentures மாத்துறாங்க அப்படின்னா so that cannot be treated as transfer. Then conversion of preference shares of a company into equity share. Preference share equity share அதே கம்பெனில கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா that can also be not treated as transfer. Then land of a Sikh industrial company under a scheme prepared and sanctioned under section 18 of the Sikh Industrial Companies Act 1985. So in the section 18 படி Sikh Industrial Company land transfer பண்ணிருக்காங்க அப்படின்னா so that can also be not treated as transfer. Then capital or intangible asset owned by a firm is transferred to a company. Then capital or intangible asset owned by firm is transferred to a company which has succeeded the firm. இப்போ இங்க firm கம்பெனியை கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ அந்த firm வந்து capital asset or intangible asset transfer பண்ணிருக்காங்க அப்படின்னா that can also be not treated as transfer. Then transfer of capital or intangible asset by a private company or unlisted public company to a limited liability partnership. So இங்க private company or unlisted public company limited liability partnership convert ஆகுது அப்படின்னா அப்போ இந்த private company or unlisted public company பண்ற transfer that is capital asset இருக்கலாம் or intangible asset இருக்கலாம். So யாருக்கு transfer பண்ணிருப்பாங்க LLPக்கு transfer பண்ணிருப்பாங்க. So இந்த transaction நம்ம transfer எடுத்துக்க முடியாது. Then transfer of capital or intangible asset by a sole proprietary concern is transferred to a company. Sole proprietary concern கம்பெனியை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல அந்த sole proprietary concernல இருந்து capital asset or intangible asset transfer பண்ணுவாங்க இல்லையா so that can also be not treated as transfer. Then transfer in a reverse mortgage under a scheme made and notified by the central government. So இந்த scheme குள்ள பண்ற any asset transfer should not be treated as transfer. Then redemption of sovereign gold bonds by an individual. So in the specified gold bond that is sovereign gold bond oda redemption individual பண்றாங்க அப்படின்னா that can also be not treated as transfer. Then transfer of a capital asset being rupee denominated bond of an Indian company issued outside India by a non-resident to another non-resident shall not be regarded as transfer. இப்போ இங்க transfer பண்ற asset அப்படிங்கிறது rupee denominated bond. So rupee denominated bond அப்படின்னா அது bond but அதோட value வந்து rupee denominationல இருக்கும் rupee valueல இருக்கும். So அந்த bond வந்து Indian companyயோட bond but that is issued outside India. outside issue பண்ணிருக்காங்க but for that bond the denomination is given in terms of Indian rupee. So அது மாதிரி இருக்கிற bond outside Indiaல transfer பண்றாங்க and the transfer is made between non-resident. So one non-resident is transferring this capital asset to another non-resident. So இந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.